Lot number 16, Essay Varshita from 8th A2. Yes, ma'am. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க வைக்கும் சாதனம், சிதறாத அறிவின் ஆவணம், நித்தமும் வழிகாட்டும் கை காட்டி, அறியாமை இருளுக்கோர் ஒளியூட்டி, என் துணையாவது புத்தகமே. ஆம், புத்தகங்கள் நம்மை பண்படுத்தி நல்வழிப்படுத்தும். ஆகவே நானும் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சுய முன்னேற்ற நூலை தேர்வு செய்து படித்துள்ளேன். அது முனைவர் ப. தாமோதரன் அவர்களின் முடியாததும் உன்னால் முடியும். குரல் தாளு என்று அனைவராலும் அழைக்கப்படும் இவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராவார். மேலும் திருவிக்க பேச்சு பயிலரங்கத்தின் நெறியாளரும் நிறுவனருமான இவர் நேர்பட பேசி நெஞ்சம் கவர்வதில் வல்லவர். வாழ்வியல் நெறிகளை முற்றிலும் உள்ளடக்கிய வண்ணத்தமிழ் பேராசான். திருவள்ளுவரின் திருக்குறள் காட்டும் வழியில் நாளும் நடைபோடும் நல்லவர். அரங்க உறுப்பினர்களை தம் முற்ற உறவென பாவித்து அவர்களது தனித்திறன் உணர்ந்து அடையாளம் காட்டி பெருமைப்படுத்தும் உயர்குணம் கொண்டவர். அடுத்ததாக நூலாசிரியர் நூலை எழுதியதற்கான நோக்கத்தை ஆராய்வோம். உலகினில் முடியாதது என்று ஒன்று உள்ளதா என்று அறிவினாவினை எழுப்பிக்கொண்டு திருவள்ளுவர் தரும் தீர்வு யாதெனின், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். குறள் 611. ஆம், சலியாத முயற்சியை முதன்மையாக கொண்டு நாளும் அறிவின்றி இலக்கை நோக்கி பயணிப்போருக்கு முடியாததும் முடியும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்பொருண்மையை வேர்களாக கொண்டு உதித்த குறள் சார்ந்த உறுதிப்பாடுகளை இன்றைய வாழ்வியல் மைமைகளோடு ஒத்திசைத்து உருவாக்கம் பெற்ற நூலே முடியாததும் உன்னால் முடியும். இந்நூல் மானுடம் சந்திக்கும் சிக்கல்களும் அதற்கு திருக்குறள் வழியில் எவ்வாறு தீர்வு காண்பது பற்றிய நுணுக்கங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளன. அதில் சில முக்கிய தீர்வுகளை பற்றி பார்ப்போம். முதலாவது, பேசுங்கள், பேசினால் மட்டுமே பேசப்படுவோம். உலகில் இன்று அனைவருக்கும் கல்வி மற்றும் கல்வி விழிப்புணர்வு களங்கள் பரந்து விரிந்துள்ளன. மாணவர்கள் பன்முக நிலைகளில் கல்வித்திறனை பெருக்கிக் கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் இத்துணை கல்வித்திறன்களை ஈட்டிய நிலையிலும் அஞ்சாமல் தங்கள் கருத்துக்களை பிறரிடம் பதிவு செய்கிறார்களா என்றால் ஆம் என்று நம்மால் உறுதிப்பட சொல்ல முடியாது. ஏன் அவர்களால் கற்றதை கல்வியின் மூலம் பெற்றதை மனம்பட சொல்ல முடியவில்லை என்றால் அச்சம், தெளிவின்மை, முறைப்படுத்த தெரியாமை, ஏளனத்திற்கு உள்ளாவோம் என்ற சந்தேகம், அவநம்பிக்கை, முயலாமை போன்ற பல எதிரான குணநலங்கள் அவர்களை பேச விடாமல் தடுக்கின்றன. இதற்கு சரியான தீர்வு, do the thing you fear most because the death of the fear is certain. அதாவது, நீ எதை கண்டு அஞ்சுகிறாயோ அதை செய்ய தொடங்கு, பயம் செத்து போவதை நீ காண்பாய் என்கிறார் எமர்சன் என்ற அறிஞன். எந்த கலையையும் பயப்படாமல் உண்மையான அக்கறையுடன் செய்ய தொடங்கும் போது அக்கலை சார்ந்த நுணுக்கங்கள் இயல்பாகவே நம் மனதில் ஒன்று விடுகின்றன. ஆகையால் பயப்படாமல் பேசுவதற்கு முற்பட வேண்டும். மேலும் எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குமோ அங்கெல்லாம் சற்றும் தயக்கமின்றி ஒளிவாங்கியை பற்றி கொண்டு பேச வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்குமோ அங்கெல்லாம் சற்றும் தயக்கமின்றி ஒளிவாங்கியை பற்றி கொண்டு பேச வேண்டும். ஏனெனில் communication is an art, cannot be taught, it should be caught. இது மட்டுமல்ல, பேசும்போது கவனமாக பேச வேண்டியதன் கட்டாயத்தையும், எந்த உயரிய நிலையில் இருந்தாலும் எச்சரிக்கையுடன் பேச வேண்டியதையும், தீய சொற்களால் ஏற்படும் தீமைகளையும் அறிந்திருக்க வேண்டும். இதையே வள்ளுவர் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு என்றும், யாகாவாராயினும் நாக்காக்க என்றும், ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று பேசுபவர்களுக்கு கொள்ளத்தக்க செயல்களை முறைப்படுத்துகின்றது. பேச்சாற்றல் பெருகும்போது தலைமை குணம், தன்னம்பிக்கை, குடும்பத்தில் இணக்கம், கலந்து பழகும் திறன் மற்றும் விரும்பப்படும் பேறு போன்ற அனைத்து கூறுகளும் இயல்பாகின்றன. அடுத்ததாக காலமேன்மையை பற்றி பார்ப்போம். காலம் என்னும் மூலிகை எல்லா பிணிகளையும் தீர்க்கிறது என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின். இதிலிருந்து
இதிலிருந்து காலத்தை முறையாக பயன்படுத்துவது ஒன்றே அனைத்து குறைகளையும் போக்கவல்ல அமிழ்தமாக உள்ளமையை உணர்த்துகிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நன்மையும் தீமையும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நன்மையும் தீமையும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நன்மையும் தீமையும் ஓகே நன்மையும் தீமையும் கங்கள் இயல்பாகவே நம்ம ஓகேவா? ஓகே அடுத்ததாக மனித குலத்திற்கு மிகப்பெரிய எதிரி மனசோர்வாகும். இன்று பல அரிய சாதனைகளை செய்தவர்களும் சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது மனமுடைந்து இன்று பல அரிய சாதனைகளை செய்தவர்களும் இன்று சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது மனமுடைந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றனர். ஒரு சிக்கல் என்றால் அதை நொறுக்காமல் அச்சிக்கலால் நொறுங்கி விடுவது கல்வியின் பயனல்ல. மாறாக அச்சிக்கல்களை சிதைக்க மனம் பிறக்க வேண்டும். அதாவது இடும்பைக்கு இடும்பை தர வேண்டும். மேலும் இன்னாமை இன்பம் எனக் கொண்டு இந்த உலகில் பிறந்தவர்களை விட கூடுதல் திறனுள்ளவன். உலகில் உள்ள அனைத்து சக்தியும் வலிமையும் என்னுள் உறைந்துள்ளது என்று தன்னம்பிக்கையுடன் தொடங்கப்பெறும் எல்லா செயல்களும் வெற்றி பெறும். ஆம், வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பமே. ஆகவே துன்பம் சுட சுட பொன் போல ஒளி வீசுவோம். துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் குன்றென நிமிர்ந்திருப்போம். நன்றி, வணக்கம். முடியாததும் உன்னால் முடியும் என்னும் நூலின் வாயிலாக அதில் கூறப்பட்ட கருத்துக்களை அழகாக எடுத்து கூறிய வர்ஷிதாவிற்கு பாராட்டுக்கள்.